The Little Cook Dora Bora சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பரிசுகளை தினம் தினம் வென்றிடுங்க. இந்த சின்ன பொண்ணு சமைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஆனா விறகுதான் எங்கேயும் கிடைக்கல. இப்ப என்ன பண்ணலாம்? விறகில்லனா என்ன? அதான் என்னுடைய 2 கால் இருக்குல்ல, அத நான் விறகா பயன்படுத்தி அந்த பொண்ணை சமைச்சிக்கிறேன். நீ முதல்ல அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து இந்த பானைக்குள்ள போடு. அந்த பேய் சொன்னதை கேட்டீங்களா? அதோடைய காலே விறகா பயன்படுத்த போதாண்டி. ஆமாண்டி, அதோடைய 2 காலம் எடுத்து அடுப்புக்குள்ள விட்டுருக்கு பாரு. வா, உன்னை சமைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. வா, வந்து பானைக்குள்ள உட்காரு. வா, பயப்படாத. உன்னை ருசிக்கு ருசிக்கு சமைக்கலாம். அக்கா அக்கா, என்னை விட்டுடுங்கக்கா, நான் எங்க அம்மா கிட்ட போகணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. அக்கா வேணாம் வேணாம், நான் சொல்றதை கேளுங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க ப்ளீஸ்க்கா. நீ அழுகாம வந்தேனா உனக்கு வலிக்காம சமைப்பேன். நீ அழுதனா உனக்கு வலிக்க வலிக்க உன்னை நான் சமைப்பேன். நிலா, சீக்கிரமா அந்த சின்ன பொண்ணை எடுத்து இந்த பானைக்குள்ள வை. சின்ன பொண்ணிய நம்ம நிலாவையும் நம்ம காப்பாத்த முடியும். நீ என்ன பண்ற? உடனே நம்ம ஊர் கோயிலுக்கு போய் நம்ம பூசாரி கிட்ட சொல்லு. அப்படியே நம்ம ஊர் மக்கள் எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வா. சாமி சாமி, ரொம்ப அவசரம். ஒரு பெரிய பிரச்சனையில நம்ம ஊரே மாட்டிக்கிச்சு. சீக்கிரம் வாங்க, உடனடியா வாங்க சாமி. நீங்க வந்தாதான் அந்த சின்ன பொண்ணையும் நிலாவையும் காப்பாத்த முடியும் சாமி. நீங்க பார்த்த பேய் சாதாரண மோகினி கிடையாது, அது ஜெகன் மோகினி. சின்ன பசங்களா பார்த்து அதோட பசிக்கு இறையா சாப்பிடுற ஒரு பேய். அந்த பேய் இனத்துல சேர்ந்ததுதான் இந்த ஜெகன் மோகினி. அது அழிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல அந்த சின்ன பொண்ணையும் நிலாவையும் அதோட கட்டுப்பாட்டுல இருந்து நம்ம எடுத்துட்டு வரணும். அப்பதான் அவங்கள காப்பாற்ற முடியும். அது ஜென்மமா மோகினி பிசாசா தான் வந்துட்டு இருக்குது. அது உடனடியா நம்ம அழிச்சு ஆகணும், இல்லைன்னா நம்ம ஊருக்கே அது பெரிய ஆபத்து. நீ உடனடியா இங்க இருக்கிற இந்த குடத்துல இருக்கிற சக்தி வாய்ந்த அம்மனுடைய தீர்த்தத்தை கொண்டுட்டு போய் முதல்ல அந்த சின்ன பொண்ணு மேலேயும் நிலா மேலேயும் தெளிங்க அந்த தீர்த்தத்தை. அதை தெளிச்ச உடனே அவங்க சுயநினைக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நிலாவையும் சின்ன பொண்ணையும் அவ்வளவு சாதாரணமா அந்த மோகினி பேயால் நெருங்க முடியாது. நான் அம்மனுடைய சக்தி வாய்ந்த அந்த சூரத்தை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் மந்திர சக்திகள் எடுத்துட்டு அந்த தீய சக்தி அழிக்கிறதுக்கு நான் பின்னாடியே வரேன். நீ உடனடியா இந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போ. கிளம்பு, உடனடியா கிளம்பு. ரொம்ப அழாத, கொஞ்ச நேரம் தான் வலிக்கும். உன்னை சமைச்சதுக்கு அப்புறம் உனக்கு வலியே தெரியாது, சரியா? சீக்கிரம் வாங்கப்பா. சீக்கிரமா இந்த அம்மனோட சக்தி வாய்ந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம நிலா மேலேயும் அந்த சின்ன பொண்ணு மேலேயும் தெளிக்கலாம். அப்பதான் அவங்களை இந்த ஜெகன் மோகினி கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். தன்சிகா, நிலா நம்ம கூப்பிட்டா வரமாட்டா. ஏன்னா அந்த பேய் நம்ம நிலாவை வசியம் பண்ணி வச்சிருக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம நிலா மேலேயும் அந்த சின்ன பொண்ணு மேலேயும் தீர்த்தத்தை தெளிச்சிடுறேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நிலாவை நம்ம காப்பாத்தி ஆகணும். என்ன இது? அடுப்பு திடீர்னு அணைஞ்சிடுச்சு. என்னுடைய தீய சக்தி அழிக்கிறதுக்கு ஏதோ ஒரு நல்ல சக்தி வந்திருக்கு. எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி இங்க வந்தேன்? பாவம், இந்த சின்ன பொண்ணு எதுக்கு பானைக்குள்ள வச்சிருக்காங்க? ஐயோ அம்மா, பேய் பேய் பேய்! ஐயோ பேய்! நிலா, சீக்கிரம் வா, இந்த பக்கமா வந்துடு. நாங்கெல்லாம் இங்க தான் இருக்கோம். சீக்கிரமா எங்க கிட்ட வந்துடு. அந்த சின்ன பொண்ணையும் கூட்டிட்டு வந்துடு, இல்லனா உங்க உயிருக்கே ஆபத்து பா. சீக்கிரம் ஓடியாங்க. பசங்களா, இதெல்லாம் உங்க வேலை தானா? நீங்க தான் கோயில்ல இருந்து சக்தி வாய்ந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து தெளிச்சிங்களா? அதனாலதான் அடுப்பு அணைஞ்சு போச்சா? நிலாவுக்கு வசியம் தெளிஞ்சு போச்சா? விடமாட்டேன், உங்களை நான் சும்மா விடமாட்டேன். பாப்பா, சீக்கிரம் வா, சீக்கிரம் ஓடியா. சீக்கிரமா நம்ம அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். சீக்கிரம் வா, உன்னை நான் கூட்டிட்டு போய் உங்க அம்மா கிட்ட விட்டுடுறேன். சீக்கிரம் வா, திரும்பி பார்க்காம வா பாப்பா. என்னுடைய சாப்பாட்டை நீங்க சாப்பிட விடாம தடுத்துட்டீங்கல்ல,
உங்களை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏய், எல்லாரும் அங்க பாத்தீங்களா? அந்த பேயோட காலு கொல்லிக்கட்ட மாதிரி எரியுது. ஏய் பசங்களா, பசியில இருக்கிற என்னைய சாப்பாட்டை சாப்பிட விடாம தடுத்தீங்கல்ல, இப்ப நான் உங்க எல்லாரையும் சமைச்சு சாப்பிட போறேன். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கற தண்டனை. நான் யாருன்னு தெரியாமலே என்கிட்ட விளையாடுறீங்களா? நான் வீசன இந்த அம்மனோட சக்தி வாய்ந்த சூலத்தை தாண்டி இந்த பசங்களை துடுப்பாக்கலாம். நீ தொட்டினா அழிஞ்சிடுவ. ஓ, இதெல்லாம் உன் வேலைதானா? நீதான் இந்த பசங்களை என்ன நெருங்க விடாம உன் சக்தியால தடுக்கிறியா? இரு, உன் கண்ணு முன்னாடியே இந்த பசங்களை நான் சமைச்சு சாப்பிட்டு காட்டுறேன் பாரு. ஏற்கனவே நீ செஞ்ச பாவத்துக்கு தான் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் மோகினி பிசாசா பிறந்துட்டு இருக்க. மேலும் மேலும் பாவம் செஞ்சினா உனக்கு பாவ விமோச்சனமே கிடைக்காது. இப்ப இங்க நடக்க போற இந்த யுத்தத்துல ஜெயிக்க போறது அம்மனுடைய நல்ல சக்தியா இல்ல இந்த மோகினி பிசாசோட கெட்ட சக்தியான்னு பார்க்கலாம். அப்படியா? அப்ப முதல்ல உன்னை நான் கொன்னுட்டு அதுக்கப்புறமா இந்த பசங்களை நான் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு உன்னை விட்டா தானே. இப்பவே சக்தி வாய்ந்த இந்த மந்திர கயிறால் உன்னை கட்டி போட்டு உன்னை நகர விடாம நீ இருக்கிற இடத்துல உன்னை சாம்பல் பஸ்பமாக்கி காட்டுறேன் பாரு. பசங்களா, நீங்க உடனடியா நான் மந்திரிச்சு வச்சிருக்கிற அந்த மந்திரத்தூளை எரிச்சு மந்திர புகைய அந்த பேய் மேல படுற மாதிரி பண்ணுங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த பேயை நம்ம கட்டுப்படுத்த முடியும். என்ன விடு, என்ன விடு. இந்த பசங்களை நீ விட்டுட்டு போயிடு. உன்னை வேணும்னா நான் உயிரோட விட்டுடுறேன். இல்லைன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன். இது எங்க அம்மா சந்திரமுகி மேல சத்தியம். வேண்டாம், விடு, வேண்டாம், விடு, என்ன விடு. உன்னோட தெய்வ சக்தியால என்ன நீ கட்டி போட்டுட்டல. இனி எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் மந்திர சக்தியால இந்த பேயை நான் கட்டி போட்டுட்டேன். சீக்கிரமா இந்த மந்திர புகையை பத்த வைங்க. என்னோட மந்திர சக்தி ரொம்ப நேரத்துக்கு இந்த பேயை கட்டுப்படுத்தாது. சீக்கிரம் மந்திர புகையை பத்த வைங்க, சீக்கிரம். என்ன விடு, என்ன விடு. ஏய் பசங்களா, அத பத்த வைக்காதீங்க. இந்த பசங்களையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். இது சத்தியம், இது சத்தியம். என்ன நீங்க அழிக்க பாக்குறீங்களா? இந்த புகையை நிறுத்துங்க, என்னால தாங்க முடியல. முதல்ல இந்த தெய்வ சக்தி வாய்ந்த கயிறு அவுத்து விடுங்க. நீ ஒவ்வொரு ஜென்மத்திலும் செஞ்ச பாவத்துக்கு இந்த ஜென்மத்துல நீ தண்டனை அனுபவிக்க போற. இதுதான் நீ செஞ்ச பாவத்துக்கு அந்த அம்மன் கொடுக்கிற தண்டனை உனக்கு. எரியுதே, எரியுதே. என்ன விடுங்க, என்ன விடுங்க. என்னால தாங்க முடியல, என்னால தாங்க முடியல. என்ன விடுங்க, என்ன விடுங்க. என்னோட தீய சக்தி எல்லாம் எரியுதே, எல்லாமே அழியுதே. விடமாட்டேன், உங்க எல்லாரையும் நான் விடமாட்டேன். பசி, பசி, பசி. அப்பாடா, ஒரு வழியா இந்த பேயை நம்ம அடிச்சிட்டோம். இனி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பேயால எத்தனை குழந்தைங்களோட அம்மாங்க அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. இது எத்தனை குழந்தைங்களை சாப்பிட்டிருக்கோம். அதுக்குதான் இந்த தண்டனை. இந்த பேய் உடம்புல இருந்த கெட்ட ஆத்மாவை நம்ம நல்லபடியா அழிச்சிட்டோம். இனி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த பேய் சொன்ன மாதிரி இதுக்கு மறு ஜென்மமும் கிடையாது. இது உங்களை யாரும் பழி வாங்கவும் முடியாது. ஏன்னா அந்த சக்தி வாய்ந்த அம்மனுடைய அருள் என்னைக்குமே உங்க கூட இருக்கும். நான் வருவேன், நான் திரும்பி வருவேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சும் திரும்பி வந்துடுவேன். நான் உங்க எல்லாரையும் பழி வாங்காம விட மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான giveaway question. இந்த வீடியோல மோகினி பிசாசோட அம்மா பேர் என்ன? இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை நீங்க நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட்